வெல்கம் டு ஜாமாக்ஸின் செல்ஃபி போன நான் உங்க சிவஸ்ரீ. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை பெசன்ட் நகர்ல உள்ள அறுபடை முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இது தமிழ் கடவுள் முருகருக்காக அமைக்கப்பட்ட கோயில். தமிழ்நாட்டுல முருகருடைய அறுபடை வீடுகள் திருத்தணி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, அப்புறம் ரொம்பவே ஃபேமஸான பழனி, இந்த எல்லா இடங்கள்லயும் அமைஞ்சிருக்கு. ஆனா நம்ம எல்லாராலையும் எல்லா இடத்துலயும் போய் சாமி கும்பிட முடியாது அப்படிங்கிற ரீசன்னால இந்த இடத்துல சென்னை பெசன்ட் நகர்ல அறுபடை வீடு அப்படிங்கிற கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்து நம்ம அந்த ஆறுபடை வீடுகள்லயும் நம்ம போய் தரிசிக்கும் போது எந்த அளவுக்கு பலன்கள் கிடைக்குமோ அதே அளவுக்கு பலன்கள் இங்க தரிசிக்கும் போதும் நமக்கு கிடைக்கும். ஹலோ, உங்க நேம் என்ன? என் பேரு ஜனனி. உங்க நேம்? கார்த்திக். ரேவதி. மணி. எங்க இருந்து வரீங்க மேம்? நியூ ஜெர்சி, யூஎஸ்ல இருந்து வந்திருக்கோம். யூஎஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. பெசன்ட் நகர் பீச்சுக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? கோயிலுக்காக வந்திருக்கீங்களா? பீச் விசிட் கோவிலுக்கு சுத்தி பார்க்க போறோம் அதுக்காக. ஓகே ஓகே. சோ உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ யாரு? தனுஷ் சார். தனுஷ் சார். எந்த ரீசன், எதனால வந்து அவரை பிடிக்கும்? அவங்க ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மியூசிக் வந்து நல்லா இருக்கும். அடுத்ததான் நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, பெசன்ட் நகர் எல்லியட்ஸ் பீச் கடற்கரையோரமா அமைஞ்சிருக்க அஷ்டலட்சுமி கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். இந்த கோயில் லக்ஷ்மி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அவங்களுடைய 8 பண்புகளான கல்வி, செல்வம், வீரம், ஐஸ்வர்யம், இன்னும் 8 பண்புகள் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோயில் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அஷ்டலட்சுமி கோயில் சுமார் 1972ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் இந்த கோயில் ரொம்ப சிறப்பும் சக்தியும் வாய்ந்ததா திகழப்பட்டு இருக்கு. மக்களுடைய நம்பிக்கை இந்த கோயில்ல வந்து நம்ம தரிசிச்சா நமக்கு இந்த 8 பண்புகளும் அம்மன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். வினோத். எங்க இருந்து வரீங்க? போறோம். பாப்பா உங்க பேரு? அஸ்வினி. அஸ்வினி. ஓகே. சோ கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தீங்களா இல்ல பீச்சுக்கு? இல்ல, கோவிலுக்கு தான். கோயிலுக்கு வந்தீங்க. ஓகே. உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ யாரு? எனக்கு சூர்யா பிடிக்கும். சூர்யா. சிம்பு. அப்ப உங்களுக்கு ஃபேவரட் ஹீரோ? விஜய். விஜய் சார் பிடிக்குமா? ஓகே. அடுத்ததான் நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா பெசன்ட் நகர் பீச் தான். பெசன்ட் நகர்ல என்னடா யானையா அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் யானை இல்லைங்க, யானை மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே மரத்துல செஞ்சது கிடையாது. அதுக்கு பதிலா இதெல்லாம் உண்ணி செடி, லாண்டனா அப்படிங்கிற செடியில இருந்து தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இதை வந்து ஒரு அவேர்னஸ்க்காக இங்க வச்சிருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்துட்டு என்னன்னா, யானை மாதிரி வனவிலங்குகள் எல்லாத்தையுமே நம்ம நிறைய நேசிக்கணும், நிறைய அக்கறை செலுத்தணும் அப்படிங்கறதா இவங்களுடைய நோக்கமா இருக்கு. உங்க பேர் என்ன மேம்? பூங்கொடி. சீனிவாசன். ஓகே. எங்க இருந்து வரீங்க நீங்க? திருவண்ணாமலை. ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல? ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க எங்க சார் வொர்க் பண்றீங்க? நான் மேஸ்திரி, மேசன், சரி. பில்டிங் ஒர்க் கான்ட்ராக்ட். ஓகே. பாப்பா எத்தனாவது படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே. உங்க ஃபேவரட் ஹீரோ? எல்லாருமே, எல்லா ஹீரோமே பிடிக்கும். ஓகே. உங்களுக்கும்? ஜெனரலா எல்லாரும் பிடிக்கும். உங்களுக்கு பாப்பா? ரஜினி ஃபேனா? ரஜினி ஃபேனா நீங்க? சரி, ஓகே. நம்ம சென்னை புத்தக கண்காட்சியில தான் YMCA நந்தனத்துல இருக்கேன். இந்த புத்தக கண்காட்சி 46வது புத்தக கண்காட்சி. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடு கல்வியில ரொம்பவே உயர்ந்த மாநிலமா திகழ்ந்துட்டு இருக்கு. ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்களும் சரிசமமா வந்து கல்வியில இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற நாடு நம்மளுடையது. அப்படி இருக்கும் போது நம்ம சென்னையில வருஷா வருஷம் இப்படி ஒரு புத்தக கண்காட்சி நடக்கிறது நமக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. இந்த புத்தக கண்காட்சியை பாப்சி அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து நடத்துறாங்க. இங்க 2000க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸும் இருக்கு. லட்சக்கணக்கான புத்தகங்களும் வேற வேற டாபிக்ல இருக்கு. சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிச்சு நிறைய புக்ஸ் வாங்கிட்டு போலாம். இங்கெல்லாம் குடும்பமா வந்து நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டு போறத பார்க்கவே ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு. இந்த தருணத்துல நான் இந்த இடத்துல ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பொன்னியின் செல்வன் புத்தகங்களும் இங்க இருக்கு. கல்கியுடைய பொன்னியின் செல்வன் புத்தகங்களும். இப்ப ரீசெண்டா வந்து நிறைய பேர் பொன்னியின் செல்வன் புத்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவங்களுக்காக இங்க வந்து அந்த புத்தகங்களும் வச்சிருக்காங்க.
தமிழ் மேல நிறைய ஆர்வம் உள்ளவங்க வந்து இந்த இடம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். நிறைய புத்தகங்கள் தமிழ் சார்பா வந்து இவங்க வச்சிருக்காங்க.